வணக்கம் மக்களே. இன்றைக்கு இந்திய ஆப்கான் உறவுகளை பற்றியான கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். என்ன அப்படின்னா, சமீபத்தில் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் துபாயில் ஆப்கானுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து பேசி முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல் வந்துச்சு. ஆனால் அஃபிஷியலாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் பற்றியும் மனிதாபிமான உதவிகள் பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது என்ன திடீரென்று இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் நெருங்க வேண்டிய நிர்பந்தம் என்ன, இது இந்தியாவுக்கு நன்மை பயக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். இப்போ சமீப காலமாக பார்த்திங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு நல்லுறவு இல்லை, போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படக்கூடிய அதாவது பாகிஸ்தானி தலிபான்கள் மேலே அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு தலிபான்கள் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு தக்க பதிலடி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் மன்னிக்கணும், ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது, அது தெரியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா, சில இராணுவ நிலைகளை ஆப்கானிஸ்தானோட இராணுவம் கைப்பற்றியதெல்லாம் தகவல் நமக்கு வெளியாகிட்டு இருந்துச்சு. மிக கடுமையான போர் இப்போதையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான் மண்ணுக்குள்ளேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஆப்கானோட தலிபான்களோட ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது தற்சமயத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்க தகவல் மக்களே. எப்போ அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியானாங்களோ அப்போயே நமக்கும் இவங்களுக்குமான ஒரு ஆப்கானிஸ்தானுக்குமான ஒரு உறவு இல்லை, தூதரவு உறவுகள்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானில் இது நடந்தப்போ இந்தியாவும் மக்களாட்சி நடந்தப்போ இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் நெருங்கிய உறவில் இருந்தாங்க. நிறையா டேம், மிகப்பெரிய டேம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6000 கிலோமீட்டர் பாயக்கூடிய நதி குறுக்க இந்தியா அணை கட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 80 பில்லியன் US டாலருக்கு ஆரம்பித்த ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட $300 பில்லியன் செலவுக்கு செலவாகிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவோட பங்களிப்பு கிட்டத்தட்ட $100 பில்லியன் அதிகமான முதலீடுகளை அந்த டேமுக்காக செஞ்சுருக்காங்க. இந்த அணையிலிருந்து வரக்கூடிய நதி நீரை ஆப்கான் மக்களும் ஈரானிய மக்களும் பயன்படுத்துகிறதா நமக்கு தகவல் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் தயாரிக்கக்கூடிய மின்சாரம் ஆப்கானிஸ்தானுடைய முக்கால்வாசி நாட்டுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரியுது. அது இல்லாமல் நிறையா ரோடு, பாலம், ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இதெல்லாம் இந்தியா கட்டி கொடுத்துருக்கு. இந்தியா ஆப்கானிஸ்தானில் மிக கடுமையான நல்ல உதவிகளை செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அமித் கர்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்கானிய பிரதமராக இருந்தப்பையும், அதுக்கப்புறம் லகானி ஆப்கானிஸ்தானோட பிரதமராக இருந்தப்பையும் உங்களுக்கு தெரியும், அப்துல்லான்னு சொல்லிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர், ஆப்கானிஸ்தானோட வெளியுறவு அமைச்சர் அடிக்கடி நம்மளுடைய இந்திய டிப்ளமேட்டுகளை சந்திப்பார். ஒரு மிக நல்ல ஒரு உறவு ஆப்கானிஸ்தானுக்கும் நமக்கும் இருந்துச்சு. அதே போல் நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க உறவுகள் ஆரம்பங்கள்லேருந்து இருக்குது. எப்படின்னா, மன்னர் காலங்கள்லேருந்து ஆப்கானிஸ்தானோட நமக்கு இந்தியாவுக்கும் உறவுகள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. சமீபத்தில் தலிபான்கள் ஆப்கானிஸ்தானை ஆக்குபை பண்ணி, உங்களுக்கு தெரியும், கந்தகார் விமான கடத்தல், காட்மாண்டுவிலேருந்து விமானத்தை கடத்தி கொண்டு போயிட்டு கந்தகாரில் வச்சு ஒரு முக்கியமான தீவிரவாதியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி போராடிய காலங்கள்லாம் தெரியும், வாஜ்பாய் பிரதமர் இருந்தப்போ. அதுக்கப்புறம் நமக்கும் தலிபான்களுக்கும் இடையான அதாவது ஆப்கானுக்கு தலிபான்கள் ஆக்குபை பண்ண பிறகு அந்த உறவு சரியில்லை. இப்போ சமீபத்தில் தலிபான்கள் இந்தியாவோட உறவு மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கடுமையான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்தியாவுக்கு அழைப்பு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்தியா கண்டும் காணாமலும் இருந்தாங்க. அவங்கள நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணலை. ஆனால் ஒரு மிலிட்டன்ஸ் குரூப் அப்படிங்கிறதுனால நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணலை. உங்களுக்கு இந்தியாவுக்கு எதிராகவும் தலிபான்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்த நேரங்கள் அது. தற்சமயத்துக்கு தன்னுடைய தவறை உணர்ந்து இப்போ தலிபான்கள் இந்த மிலிட்டன்ஸ் இதை விட்டுட்டு, தீவிரவாத போக்கையை விட்டுட்டு ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் அவங்களும் எப்படி ஒரு அரசுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வேணுமோ, ஃபைனான்ஸு வேணும், நீதித்துறை, காவல்துறை, ஆர்மி, இது போன்ற சுகாதார மேம்பாடு, இது போன்ற ஒவ்வொரு துறைக்கும் அமைச்சர்களை நியமித்து ஆட்சி போய்கிட்டுருக்கு.
இந்த சமயத்தில் வந்து ஆப்கானிஸ்தான் அதாவது தலிபான்கள் வந்து மிக கடுமையாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால இந்தியாவும் சரி நம்ம வந்து டிப்ளமேட்டு அதாவது தூதரகங்களை திறந்து ஆப்கானிஸ்தானோட வேறு வழி இல்லை, ஏன்னா மக்கள் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து இன்னொன்று அவங்களுக்கும் வந்து பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து மிக கடுமையான ஒரு போர் ஒன்று போய்கிட்டுருக்கு. இந்த காரணங்களுக்காக இந்தியா வந்து சரி நம்ம வந்து ஆப்கானிஸ்தானோட மக்களுடைய நன்மைக்காக நம்ம வந்து தூதரக உறவுகளை மேம்படுத்துவோம்னு சொல்லி சமீபத்தில் தான் வந்து தூதரக உறவுகள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அது தூதரக உறவு ஏற்படுத்தப்பட்ட பிறகு முதல் சந்திப்பாக இதுவரைக்கும் வரலாற்றிலேயே முதல் முறையாக தலிபான்களோட நம்ம இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து துபாயில் வந்து சந்திப்பு நடத்தியிருக்கார். இதில் வந்து தலிபான்கள் என்ன உறுதி கொடுத்துருக்காங்கன்னா, எந்த வகையிலும் ஆப்கானிஸ்தான் மண்ணில் இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கைகளும் நடைபெற விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதி அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் தலிபான்கள் வந்து இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்தியா வந்து எங்களுக்கு உதவணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேபி இந்தியா வந்து உங்களுக்கு வந்து தாக்குதல் டேங்கு இது மாதிரி ஏதாச்சும் பாதுகாப்பு முக்கியத்துவம் பாதுகாப்புக்கு தேவையான பொருட்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தலிபான்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இது வரைக்கும் இந்தியா வந்து டிஃபென்சிவாக தான் போயிருக்காங்க. இனி வந்து நம்ம வெளியுறவு கொள்கையை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு டிஃபென்ஸை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வேறு மாதிரியான விளையாட்டுக்களை விளையாண்டால் தான் வந்து நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளினுடைய ஆபத்திலிருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து தன்னை வெளியுறவு கொள்கையில் மாற்றி வேறு மாதிரியாக விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஓரளவுக்கு இந்த நடவடிக்கை சிறப்பு அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். காரணம் ஏன் அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் ரொம்ப நாளாக வந்து நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவளை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்கானிஸ்தானோட நல்லுறவாக போகிறது நல்லது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜபஹர் துறைமுகம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈரானில் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மும்பையிலிருந்து நேராக ஜபஹர் துறைமுகம் போயிட்டு அங்கிருந்து ஈரான் வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு நமக்கு வந்து பாதையெல்லாம் இருக்குது. ஸோ இந்திய ஆப்கானிஸ்தான் உறவும் இந்திய ஈரான் உறவும் இதன் மூலியமாக நல்லா வளப்படும்ங்கிறது நல்லா தெரியுது மக்களே. உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சுதாகர். நன்றி, வணக்கம்.